Good afternoon. நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன், பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி மெடிக்கல் சப்ரிண்டன்ட். இப்போ வந்து 4 மணி ஆகுது. நானும் இப்போ ஹாஸ்பிட்டலாக இருக்கிறேன். நான் ஒரு இடம் போகல. நான் இது தமிழில் சொல்கிறேன். உங்களை முதல் ஒரு வீடியோவில் போட்டு நான் இங்கிலீஷில் நான் தமிழில் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கேதீஸ்வரன் ஐயா, டாக்டர் அசைல குணவர்த்தன சார், டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்ஸிமம் செய்து பார்த்தவ. அப்படி இருக்கத்தக்கனையா தேங்க்யூ ஸோ மச் பாலித மைபால சார் வந்து விஷயத்தை விளங்கினா பிறகு ஹானரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்ன வந்து சாவச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணினவர் வந்து 20 நாள் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூட ஒன்றும் செய்யலை. எல்லாம் நல்லதுதான் செய்திருக்கிறேன். ஜினமஸ் கோட்டை மாற்றிருக்கிறேன். அதே நேரம் ஏஎன்இ பில்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். 14 வருஷம் பூட்டியிருந்த ஏஎன்இ பில்டிங்கை ஜஸ்ட் 3 டேஸில் மாற்றிருக்கிறேன். அதை விட அது இந்த ஓன் ரிஸ்கில் தான் நான் மாற்றினேன். நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தேன். நான் கம்யூனிட்டி மெடிசன் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வரையில. நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டேன், மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன். நான் எந்த ஹாஸ்பிட்டலை வந்து டெவலப் பண்ணோன்ற வன்மத்தோட கிட்டத்தட்ட 20 நாளாக வீட்டையும் போகாமல் நான் இருக்கிறேன். நான் எனக்கு சாப்பிட்றதுக்கும் இடம் இல்லை. ஹாஸ்பிட்டல் கிச்சனில் தான் சாப்பிட்றேன். இருக்கிறது வந்து குவார்டர்ஸ், பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன். அதில் வேற ஒன்றுமே இல்லை. அந்த குவார்டர்ஸ்ல டாய்லெட் ஃபிளஷ் பண்றது கூட தண்ணி போகாது, பாலியால் அள்ளி ஊற்றித்தான் நான் இப்போ 20 நாளாக ஹாஸ்பிட்டலில் தாண்டி கொண்டு இருக்கிறேன். நான் செய்த வேலையில் கணவருக்கு பிடிக்கல. ஹாஸ்பிட்டலில் திறக்கக்கூடாது, ஆப்ரேஷன் தியேட்டர் நடக்கக்கூடாது, ஜினோம் செஞ்ச புள்ள பெறக்கூடாது, ஜிஎம்ஓஏ என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து இவர் எங்கட தமிழ் இனத்துக்கு அப்படின்னு இலங்கைக்கே சாபம் என்றது ஜிஎம்ஓ என்று சொல்லி 1-2 புல்லுருவியல், அதாவது டாக்டர்ஸ் 1-2 பேர் எல்லாட்ட பேரையும் பாவிச்சு எல்லாரையுமே மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி ஒவ்வொரு டாக்டர்ஸை நான் போய் கதை கேட்க, அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வேணும், இவங்க எங்கள்கிட்ட சொல்லாம வற்புறுத்தி தான் எங்களை கடிதம் வேணும் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீர என்று சொல்லி, டாக்டர் சமீர அதை விட 1-2 சிங்கள டாக்டர்ஸ் இங்கே இருக்கணும். அதை வந்து 10 நாள் இங்க வேலை செய்யணும், 30 நாள் வந்து வீட்டை போகணும். அப்ப அவைக்கு இங்க நாங்க என்ன செய்யக்கூடாது, தியேட்டர் ஓபன் பண்ணப்படக்கூடாது, பீடியாட்ரிக் போர்டில் இருக்கிற பேஷண்ட் எல்லாத்தையும் இங்க யாழ்ப்பாணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அவை வந்து லீவ்ல வீட்டை போகணும். சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இப்படியே இருக்கணும், சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் அழிய போகணும். நாங்கள் 3-4 வருஷத்துல 6வது டிஜி மாதிரியான ஒரு ஆள் 2-3 பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் வந்து நாங்கள் அங்கே எடுத்துக்கொண்டு போயிருந்தோம். எவ்வளவு காலம் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு அம்மா இங்க பிள்ளை பெறையிலாது, ஒரு ஆள் மண்டை உடைஞ்சு வந்தால் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறது. இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா ஒர்க் பண்ற என்று சொல்லி யாராவது என்ன கை வச்சு கேட்க வலிக்கிட்டா 2 ஆம்புலன்ஸ் யாராவது மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல மனத்துல திருப்தியோட வேலை செய்யற ஆட்கள். அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா HSA ஸ்டாஃபும் 185% டாக்டர்ஸும் வந்து மன ஓர்மமா இங்க வேலைகிறார்கள். ஒரு சில பேருக்கு வந்து வெளியில பிரைவேட்ல திறந்து வச்சிருக்கணும். வடிவா சொல்றால் மாடர்ன் நியூ மெடிக்கேர்ல வந்து 1-2 பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்க ஒர்க் பண்ணினா, அப்ப அவைக்கு இங்க வர பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும், இங்க மருந்து சரியில்லை, அதால இங்க என்ன செய்திருக்கணும், ட்ரக் ஸ்டோர் அப்படியே வச்சிருக்கணும், மருந்து எல்லாம் நிலத்துல இருக்கு. அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு அங்க இருந்து ஆக்ஷன் எடுக்காம இப்பவும் நிலத்துல ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு. மருந்துகள் பழுதாகும், அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன். அந்த லிப்டுகள் வேலை செய்யல, அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன். பவர் சப்ளை என்ன எடுக்கல, அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு, அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன். ஹாஸ்பிட்டல்ல திருத்த வலிக்கிறேன்ன்றதுக்காண்டி இவ என்ன செய்யணும்னு சொன்னால், டாக்டர் விபி சமன்ஸ் பாத்திரன சார் வந்து அவர் பாவம், அவர் சிங்கள ஆள், நல்ல மனுஷன். அவருக்கு விளங்குறையில ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க பொலிட்டிக்ஸ், முக்கியமா அரசியல் பொலிட்டிக்ஸ் விளங்குறையில. உண்மையா சொல்றேன் என்றால் அரசியல்வாதிகள் பாவம். நாங்கள் ஆபீஸ்ல இருக்கிற ஆக்கள் தான் முழு கள்ளர். ஸ்பெஷலா வடிவா சொல்றேன்னு சொன்னால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ஆக்கள் தான் பிளவுறது. அரசியல்வாதிகள் அவ எங்கண்ட கதையை கேட்டு நம்பி செய்கிறது. சரிதானே? இப்ப இவ என்ன செய்திருக்கணும்னு சொன்னால், அங்கே ஓடி இங்கே ஓடி எங்கட கவர்னர் அம்மாட்ட ஓடி எல்லா டைம் ஓடினோம். என்னுடைய கடிதம் வந்து ஹானரபிள் பாலித மைபால சார் செக்ரட்டரி எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் சார் எனக்கு இங்க இருந்து வாங்கோன்னு சொல்லாம நான் வாழ்க்கையில போக மாட்டேன். டாக்டர் ரஜீவ் என்று சொல்லி கம்யூனிட்டி மெடிசின் முடிச்சு போட்டுக்கிறார். அதையும் சொல்றேன் தமிழ் மக்களுக்கு விளங்கணும்ன்றதுக்கு. மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படிச்ச ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற 1-2 MSc ஹோல்டர்ஸ் நான். சரிதானே? நானா இருக்கலாம், டாக்டர் திவாகர அண்ணாவா இருக்கலாம், அல்லது டாக்டர் ஆலனி அம்மாவா இருக்கலாம், டாக்டர் குமாரவேலவனா இருக்கலாம். இவர் 4 பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சார்கள். மிச்ச முழு பேரும் சமூக மருத்துவம் என்ற மருத்துவ நிர்வாகத்துக்கு சம்பந்தமே இல்லாத, அதாலதான்
2024 ஆண்டு 5ஆம் மாதம் 6ஆம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் கொடுக்கலையும் ஒருத்தருக்குமே கொடுக்கல. டாக்டர் ரஜீவ் என்றவர் இன்டர்வியூக்கு போய் குவாலிபிகேஷன் இல்லைன்னு சொல்லி திருப்பி வீட்டுப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வந்து இன்றைக்கு லெட்டரோட வந்து பிபி சமன் பாத்திரனா அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட், டாக்டர் கேதீஸ்வரன் அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட். தே வாண்ட் டு ரன் த தமிழ சொல்றேன், அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு 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 பலிக்கடாவாக்கினால் சொல்லலாம். சிங்களம் தெற்குல இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளை ஒழுங்கா கொடுக்குறேன் என்ற ஒரு பொய்ய நிரப்போணமண்டைக்காண்டி ஒரு அரசியல் பாடக்காயலா தான் எங்களோட கேதீஸ்வரன் ஐயாக்கள். இது விளங்காம இவையோட இன்னெபிஷியன்சி விளங்காம எங்கண்ட சில பொலிட்டீஷியன்ஸ் வந்து இவ சொல்றதை நம்பி உண்மையா பொலிட்டீஷியன்ன்றது பாவம். அவ எங்களை நம்பிதான் ஒர்க் பண்றவ. கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேஸ்ல இருக்கிற நாங்கள் தான் சரியான ரெக்கார்டிங் சரியான எவிடன்ஸை கொடுக்கணும். நாங்கள் பிள விட்டுட்டு எங்கள்ட ஊழல்கள் எங்களுடைய பொம்பளை சம்பந்தமான பிரச்சனைகள் நாங்கள் மரண சடங்கு செய்யணும் சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு 50,000 ரூபாய் காசு வேண்டது. அதை விட சாவச்சேரியில இருந்து தெல்லிப்பளைக்கு அதை மாற்றி அமைக்கிறது. தெல்லிப்பளைக்கு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு செத்த ஒரு ஆளை அங்க அனுப்பி விடுறது போஸ்ட்மார்ட்டம். அப்ப அங்காவே வச்சு ஐஸ் பெட்டியில வச்சு 10-15 நாளைக்கு இழுத்து எடுக்கிறது. அப்ப சனம் என்ன செய்யும், தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம்னு சொல்லி அப்படி இது முதல்ல நடந்திருக்கு. அதை விட என்ன வடிவா சொல்றேன்னு சொன்னால், நான் ஆர்மிட்ட நேவிட்ட கேட்டேன், நான் இந்த ஹாஸ்பிட்டல பெயிண்ட் அடிங்க சொன்ன விஷயம், நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம், உங்கண்டாக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிக்க இதுவும் காசு எடுத்த வரலாறுகள் இருக்கு, அதால கடிதம் தாங்க அதுக்கும் நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கொமாண்டருக்கு கொடுத்திருக்கிறேன். அது சம்பந்தமா அப்படி நடக்காது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவு செய்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பெயிண்ட் அடிங்கன்னு சொல்லி அவையும் மோமெண்ட் இருக்கணும். நான் அந்த ஹாஸ்பிட்டலை திருத்தி போடுவேன், நான் அந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணிடுவேன். இதை மேக்சிமம் ட்ரை பண்ணினோம். வேற முன்னமும் நான் இதை ட்ரை பண்ணினவ என்னால எல்லாம் போயிட்டு வந்து 20 நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன். இந்த வெள்ளிக்கிழமை நான் பிளான் பண்ணியிருந்தேன் 5ஆம் தேதி ஹாஸ்பிட்டல்ல வந்து தியேட்டரை திறப்பான், தியேட்டரை ஓபன் பண்ணுவான், சிசேரியன் செய்வோம்னு சொல்லி கொழும்புல இருக்கிற டாக்டர்ஸ் மேர், பேராதனையில இருக்கிற டாக்டர்ஸ் மேர், யாழ்ப்பாணத்துல எனக்கு படிப்பிச்ச தெய்வங்கள்ட்ட காலில் விழுந்து கேட்டு சேர்மேர ஓமண்டு சொன்னா பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு சரியான கவலையா இருக்கு. நான் அழுகிறேன், உங்களுக்கு தெரியாது. இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டரை இவ பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஜிஎம்ஓ டாக்டர் மதிவதனன், ஜிஎம்ஓ வந்து டாக்டர் சமீர், ஜிஎம்ஓ டாக்டர் செல்லையா, பிரணவன் செல்லையா, அப்படியான ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்ன வேண்டாம எனக்கு எதிராக ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுவோம். நான் அதையாவது காசு வேண்டினான், யாராவது பொம்பளையோட தகாத முறையில் நடந்து கொண்டு ஆறாவது மோசுக்கு பேசினான். எனக்கு எழுதியிருக்கிற கடிதம் இந்த செட்டிய நான் கொண்டு வந்து ஆபீஸ்ல வச்சுட்டு நான் பேஷனுக்கு வந்து செட்டியாமண்டு என்னடா, நான் அது விறக்கு முன்னமே இந்த செட்டி இதுலதான் இருக்குது, நான் இதை மாத்தவும் இல்லை, புதுசா எடுக்கவும் இல்லை. வேற காரணம் சொல்லியிருக்கணும் என்னென்றால், யாழ்ப்பாணத்துல அந்த ஏனி பில்டிங்க திறக்கிறது. இப்ப நான் திறந்திருக்கிறேன் தானே ஏனி பில்டிங், இதுவரையும் ஸ்மூத்தா தானே நடந்து கொண்டிருக்குது. இதுவரைக்கும் நாங்கள் அவங்களுடைய பிள்ளையும் பெற்றிருக்கிறோம் தானே, இதுல காயப்பட்டாக்கள் எல்லாம் செய்து கொண்டு தானே இருக்கிறோம். அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம ஓபன் பண்ணி போட்டு நாம சொல்லினோம். 15 வருஷமா உங்களோட கலுசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்குக்கு நீங்க கட்டமுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும்னு சொல்லி செய்யலாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்கள் விளக்கம் செய்திருக்கிறீங்க. அதுக்கு நானா பழி. பேஷனுக்கு ஏதாவது நடந்தேன்னு சொன்னா ஐயா நீங்கள் தானே 15 வருஷமா வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேதீஸ்வரன் ஐயா இதுல நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசியை நிப்பாட்டுப்பட்டு பிரியாபலின் போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய வலி நிவாரணிகளை வித்து அதுல எல்லாம் உழைச்ச காசுல எனக்கு தெரியல. நீங்கள் 60 வயசு ரிட்டையர் பண்ணவும் இல்லை. நீங்கள் உந்த காசை உந்த பாவத்தை எத்தனை ஜெனரேஷன் போனாலும் அழிக்கலாது. எந்த மனச்சாட்சிக்கு நான் துலாமிதிச்சு தான் கேம்பஸுக்கு போனான். நான் யாழ்ப்பாணத்துல பிறந்த ஒரு ஆள். எனக்கு எங்க போயும் வேலை செய்யலும், எனக்கு இங்கிலீஷ்லயும் வேலை செய்யலும், தமிழ்லையும் வேலை செய்யலும், சிங்களத்திலையும் வேலை செய்யலும். நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள். எனக்கு எங்கேயும் வேலை செய்யலும். நீங்கள் என்ன அனுப்பினா எங்க அனுப்பி பேரதினியா தான் வேலை. நான்
கோல் பண்ணி கேளுங்க. வராது ராமநாதன் அச்சுனான்னு சொல்லி ஒரு எம்ஓ பிளானிங் பேரதில் இருந்தவராண்டு ஆக்கள்கிட்ட கேளுங்கோ. அங்க இருக்கிற சிங்களவர் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி என்று சொல்லி. நான் இதே சாவச்சேரியில வேலை எழுதினான், இதே ஹாஸ்பிட்டல் எம்ஓ பீடியாட்ரிக்காக வேலை எழுதினான். இந்த கையால நான் ஒரு நாள் சோட்ஸோட வழியால இருக்க கூட புறக்கிற பையன் ஓடி வந்து சோட்ஸோட வந்து பார்த்து கேகேஎஸ் என்று சொல்லி ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கிற கடை ஒன்று கேஎஸ்கேயோ ஏதோன்னு சொல்லி அந்த அவற்ற பிள்ளை நான் ஓடியந்து பார்த்து ஷோர்ட்ஸோட ஓடியந்து பார்த்து அந்த பிள்ளைய ரீசசிடேட் பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கு நான் இப்ப 6 வயசோ 8 வயசு. நான் இங்க 24 மத்தியாலம் பிள்ளை டிவோர்ஸ் எடுத்திருக்க 3 வயசு பிள்ளையோட தனி குவார்டர்ஸ்ல வேலை செய்து நான் விட்டுட்டு போனான். செத்தாலும் பொடிய ஜால் அலிமன் கடை, அதாவது வந்து ஆனரவுக்கு இங்கால இந்த பொடியை கொண்டு வராதுன்னு சொல்லி போட்டு தான் போனான். மனக்கவலையோட எழுதுறேன். நீங்கள் என்னதான் குத்தி புரிஞ்சாலும் என்னதான் தலைவிழா நின்றாலும் டாக்டர் ரஜீவ கொண்டு இருத்தினாலும் இந்த 4 மணி நாளகால் நான் இப்பவும் கதிரையில தான் இருக்கிறேன். எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் ஹொனரபிள் பாலித மைபால சாரோ, ஹொனரபிள் சுனில் டிஆர்டி சாரோ, ஹொனரபிள் பனாபிட்டிய சாரோ எனக்கு கடிதம் அனுப்பாம உங்களோட புல்லுருவி கடிதங்களுக்கு நான் அசைய மாட்டேன். அங்க அடிச்சு கேட்டு நான் கிளியரா சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட், இது எங்கட அப்பாயின்மெண்ட், நீங்கள் அங்க இருங்கோ, நான் அங்கே அவையோட காய்ச்சி போட்டுருவேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போவும் நான் சாவச்சேரி எம்எஸ் தான், இப்போவும் நான் சாவச்சேரிக்கே பிறந்தவன். நான் இந்த ஹாஸ்பிட்டலு என்ன செஞ்சாலும் இன்றைக்கு நீங்கள் என்ன ஏதாவது செஞ்சாலும் 25 வருஷம் நான் என்ன சிஸ்டத்துல இருப்பேன். இந்த ஹாஸ்பிட்டலை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டலா மாத்தி ஒரு டிஜிஹெச்சா மாத்தி ஒரு டாப் லெவலுக்கு கொண்டு போய் இந்த ஹாஸ்பிட்டலை 100 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி நான் மாத்தி ஆபரேஷன் தியேட்டர் ரன் பண்ணி இதை செய்வேன். நான் சாகிறதுக்கு தான் செய்வேன். வேணுமெண்டா வீடியோவை சேவ் பண்ணி வைக்கோ. தேங்க்யூ ஸோ மச். நீங்க வெட்டுறேன்னாலும் நான் ரெடி. NBCAT 8798 வேற யார்ட்டையும் காரை வெட்டாயங்கோ. NBCAT 8798 வெள்ளை கலர் பெசல் கார். என் போன் நம்பர் 077 99 24 224 224 99 077. இந்த நம்பருக்கு நீங்கள் மரண அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி நான் வெளியே சாப்பிட போய்களை வெட்டலாம். தயவு செய்து என்ன வெட்டுங்கோ, யாரையும் வெட்டாயுங்கோ. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, பேஸ் சாவச்சேரி, ஸ்டில் எம்எஸ்.